என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேற்றரவாளன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 15 வரை. தேற்றரவாளன். நான், அதாவது இயேசு போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். யோவான் 16:7. தேற்றரவாளன் என்பவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவார். இவர் நம்மை தேற்றி அரவணைத்து ஆள்பவர் என்று பொருள் கொண்டால் நலமாயிருக்கும். திருவிவிலியத்தில் இந்த சொல் துணையாளர் என்றும் ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட்டர் என்றும் கவுன்சிலர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து சொற்களின் சாரமாக இருப்பவரே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி கிறிஸ்து கூறியவற்றை மட்டும் முதலில் பார்ப்போம். 1. யோவான் 14, 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுபவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர்களால் மட்டுமே ஆவியானவரை உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்து ஒரு தேற்றரவாளனாக சீஷர்களுடன் வாழ்ந்தார். அவர் போன பின் அவரை பின்பற்றும் நம்மை போன்ற சீஷர்களுடன் வாசம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருவதால் அவரை கிறிஸ்து இன்னொரு தேற்றரவாளன் என்கிறார். கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்தார். ஆவியானவரோ என்றென்றைக்கும் உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்துவின் சீஷர்களின் உள்ளங்களில் வாசம் பண்ணுவார். 2. யோவான் 14:26. ஆவியானவர் கிறிஸ்து போதித்தது போல சகல சத்தியங்களையும் போதிப்பார், நினைவூட்டுவார். 3. யோவான் 16:8. ஆவியானவர் நாம் பாவம் செய்யும்போது நம்மோடு பேசி பாவ உணர்வை உண்டாக்குவார். நாம் பாவத்தை விட்டு விலக உதவுவார். நமது சுயநீதியால் ரட்சிப்பு கிட்டாது என்பதால் கிறிஸ்து சிலுவை மூலம் சம்பாதித்து இந்த ரட்சிக்கும் நீதியை குறித்து உணர்த்துவார். அந்த நீதியை நாம் ஏற்றுக்கொள்ளாவிடில் சந்திக்க வேண்டிய கடுமையான நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 4. யோவான் 16:13. ஆவிக்குரிய வாழ்வில் வரப்போகும் காரியங்களான சோதனைகள், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றிய சத்தியங்களை அறிவிப்பார். 5. யோவான் 16:14. மொத்தத்தில் கிறிஸ்து உலகில் இருக்கும்போது போதித்த சத்தியங்களை நமக்கு போதித்து உணர்த்தி அவரை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாய் அவரை பின்பற்ற விரும்புபவர்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதை உணர்ந்து கொள்ளும் மெய் ஞானம் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்வில் நம்மை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்வில் நம்மை வழிநடத்துவார். தீர்மானம்: ஆழமாய் சிந்தித்து ஆவியானவர் கூறும் அறிவுரைகளை என் இதயச் செவிகளால் கேட்டு நடப்பேன்.